Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எருமை முருகேசா சேனல்ல இருந்து ஒரு வீடியோ, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எருமை முருகேசாவில் இருந்து ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். என்னன்னா வேர்ஸ்ட் ஃப்ளாஷ்பேக், இதெல்லாம் ஒரு ஃப்ளாஷ்பேக்கா அப்படிங்கிற மாதிரி வந்த ஃப்ளாஷ்பேக்கை பற்றி ஒரு கம்பைலேஷனாக ஒரு வீடியோ போட்டார். இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக இதாண்டா ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற மாதிரி, ஃப்ளாஷ்பேக்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு குட் ஃப்ளாஷ்பேக், நல்ல ஃப்ளாஷ்பேக், பெஸ்ட் ஃப்ளாஷ்பேக்காக இருக்கக்கூடிய படங்களை எடுத்து வந்திருக்காரு. என்ன ஏதுங்கிறத போய் பார்க்கலாம். இது ஒரு 21 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பார்த்துக்குங்க. அதையும் மீறி எந்த டாலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்லை. லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க, ஒஸ்ட் ஃபிளாஷ்பேக் இன் தமிழ் சினிமான்னு. அந்த வீடியோவோட லாஸ்ட்ல என்ன சொல்லியிருந்தேன்னா, பார்ட் 2 கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதிகமான கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் பெஸ்ட்டான ஃபிளாஷ்பேக் இருக்கக்கூடிய படங்களோட லிஸ்ட்டுமே போடுறேன். நினைச்சு கூட பார்க்கலீங்க, லிட்டரலி நினைச்சு கூட பார்க்கல. அவ்வளோ கமெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 1000 கமெண்ட்ஸுக்கு அதிகமாகவே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு பண்ண போறேன். அப்பதாங்க எனக்கு ஒண்ணு தோணுச்சு, இந்த தமிழ் சினிமாவின் பெஸ்ட் ஃபிளாஷ்பேக்னு லிஸ்ட் போட்டோன்னு வைங்களேன், லிஸ்ட் போட முடியாத அளவுக்கு கொட்டி கிடக்குது. நாம ஏன் கொஞ்சம் டிஃபரெண்டா ஃபிளாஷ்பேக் நல்லா இருந்து படம் முக்கியா இருந்த படங்கள், ஃபிளாஷ்பேக்கையே டிஃபரெண்டா அட்டெம்ப்ட் பண்ண படங்கள், ஃபேக் ஃபிளாஷ்பேக்க சொன்ன படங்கள், இப்படி இந்த ஃபிளாஷ்பேக்க தமிழ் சினிமால எப்படி டிஃபரெண்டாலாம் அப்ரோச் பண்ணிருக்காங்க, அது எப்படியெல்லாம் அந்த படத்தை அஃபெக்ட் பண்ணிருக்குது அப்படின்றத ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு தோணுச்சுங்க. சோ வணக்கம் டோலர்களே, இது ஒரு ஃபிளாஷ்பேக் படம். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? எருமையா நல்ல ஃபிளாஷ்பேக்னு சொன்னதும் நமக்கு உடனே மைண்டுக்கு வர படம் இந்த லிங்காவா தாங்க இருக்கும். ஆனா என்ன, இந்த படத்துல ஃபிளாஷ்பேக் மட்டும் தான் நல்லா இருக்கும். கோடியூர் சமஸ்தானத்தோட ராஜாவா இருக்கக்கூடிய ராஜா லிங்கேஸ்வரன் அந்த ஊர் மக்கள் வறுமையிலையும் வறட்சியிலையும் வாழக்கூடாதுன்னு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து தன்னோட சொந்த சொத்து நிலம் இதெல்லாத்தையுமே வித்து அந்த ஊர் மக்களுக்காக ஒரு அணை, அதாவது டேம கட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா கூட இருக்கவங்களோட துரோகத்தாலையும் பிரிட்டிஷ்காரனோட சூழ்ச்சியாலையுமே தான் ஆசாசையா கட்டின அந்த டேம விட்டுட்டு அந்த ஊரையே விட்டுட்டு போறாரு ராஜா லிங்கேஸ்வரன். இதுதான் இந்த படத்தோட ஃபிளாஷ்பேக். ஆக்சுவலி இந்த படத்தோட ஒரு 75% ஆஃப் போர்ஷன் இந்த ஃபிளாஷ்பேக்கா தான் இருக்கும்னு வைங்களேன். அப்படி இருந்தும் நல்லா இருந்த அந்த 75% விட்டுட்டு நல்லா இல்லாத அந்த 25%க்காக இந்த படம் ஃப்ளாப் ஆச்சுங்க. ஆக்சுவலி இது ஒரு சூப்பர் ஸ்டாரோட டெம்ப்ளேட் ஸ்டோரி தான். முன்னெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா தலைவரோட முக்காவாசி படத்தோட கதை இதுவா தாங்க இருக்கும். பெரிய பணக்காரனா இருப்பாரு, அவரோட சொத்தெல்லாம் ஏமாத்தி வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா எப்படி வராரு, என்ன பண்றாரு, இதுதான் அவரோட முக்காவாசி படத்தோட கதையா இருக்கும். அப்படிப்பட்ட படங்கள் தான் தலைவருக்கு ஓடியும் இருக்குது. சோ இந்த படத்துலயுமே அந்த ஃபிளாஷ்பேக்கை மட்டுமே ஒரு படமா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படமுமே ஓடி இருக்கும். ஆனா பிரசன்ட்ல ஒரு கேரக்டர் கொண்டு வரேன் பாருங்க, லிங்கேஸ்வரனோட பேரன் லிங்கான்னு ஒரு கேரக்டர் உள்ள கொண்டு வந்து அவரு சந்தானத்தோட சேர்ந்துக்கிட்டு மொக்க காமெடியா பண்றது என்ன, அனுஷ்கா கூட ஒரு லவ் ட்ராக் என்ன, இது போக முக்கியமா கிளைமேக்ஸ்ல டெம்ப்ளேட் வில்லன் ஜெகபதி பாபுக்கு பறக்கும் பலூன்ல ஒரு வித்த காட்டுறது என்னன்னு நல்லா டைரக்டர் ஒத்துக்கிட்டாரு. ஒரு குறிப்பிட்ட இடத்தோடய படம் முடிஞ்சு போச்சு, ஆனா ஒரு இது வேணுமேங்கிறதுக்காக தான் அந்த பலூன் ஃபைட் கிளைமேக்ஸை நாங்க வம்படியா வச்சோம்னு அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. அது இல்லாம இருந்திருக்கலாம். கேலி கிண்டலுக்கு உண்டாச்சு இந்த படம். பட் ஃபிளாஷ்பேக் பார்க்காங்க, இந்த ஃபிளாஷ்பேக் நல்லா இருந்து படம் முக்கிய இருந்த படங்களை பத்தி பேசினாலே இந்த படத்தை தவிர்க்கவே முடியாதுங்க. இந்த 2.0 வில்லன் வாஸ் ரைட் அப்படின்ற கான்டென்ட்லயுமே நான் பேசியிருந்தேன். அதாவது இந்த செல்போன் சிக்னல்ஸால பறவைகள்லாம் பாதிக்கப்படுது அப்படின்றதுக்காக ஒரு சோசியலிஸ்டா இருக்கக்கூடிய பச்சிராஜன் போராடுறாரு. போராடி ஒரு கட்டத்துல முடியலனதும் பச்சிராஜன் அதே செல் டவர்ல தூக்கு மாட்டி இறந்து போறாரு. இதுதான் ஃபிளாஷ்பேக். செத்ததுக்கு அப்புறம் எப்படி கதறி அழுது தெரியுமா? எது செத்ததுக்கு அப்புறம் அழுதையா? என்னடா சொல்ற? இப்போ எவ்வளவு கோடியா போட்டு விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணி எடுத்த படத்தை ஒரு வடிவேல் விதை வச்சு நீங்க முடிச்சு விட்டீங்க பாருங்க. இந்த ஃபிளாஷ்பேக்ல யாரு பக்கம் நியாயம் இருக்குதுன்னு சொல்லுங்க? பக்ஷிராஜன் பக்கம் தானே. ஆனா இந்த படத்துல பக்ஷிராஜன் செத்ததுக்கு அப்புறமா அவர் இந்த உலகத்தை பழி வாங்குறதுக்காக ஆறா நெகட்டிவ் எனர்ஜியாலாம் வாராரா அந்த சிட்டி 2.0 அழிக்குதுன்னு வைக்கும்போது யோ என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. இதே கதையை எங்க லாரன்ஸ் மாஸ்டர் மட்டும் எடுத்திருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாரு சொல்லுங்க? பக்ஷிராஜன் செகண்ட் ஹாஃப்ல பேயா வந்து இந்த உலகத்தை அப்படியே அழிச்சு கிளைமேக்ஸ்ல சூறக்காத்த போல வராடா, அவன் பறவை மேல பறந்து வராண்டா அப்படின்னு ஒரு சாங்க வச்சிருந்திருப்பாரு. எப்படி கூஸ்பம்ஸா இருந்திருக்கும் தெரியுமா? ஜோக் அப்பார்ட்
ஃப்ரம் ஜோக். இந்த படமே ஒரு பேய் படம் தான். ஆனா இந்த படத்துல அந்த ஃபிளாஷ்பேக் இருக்குதுல அத வேலிடா வச்சு பக்ஷிராஜனை ஜஸ்டிஃபை பண்ணிட்டதால த்ரூ அவுட் த மூவி யோ என்னையா பக்ஷிராஜனை போய் கொல்றீங்க, நல்லது தானே அந்த ஆள் பண்ணாரு அப்படின்ற மாதிரியே இருக்கும். பட் இருந்தாலும் சங்கர் சாரோட மேக்கிங் அந்த வாவ் மூமெண்ட்டுக்காக அந்த படம் ஓடிச்சு. பட் ஸ்டோரியா பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃபிளாஷ்பேக் ஒஸ்ட் மிச்சம் தான் ஆஃப்னு தான் சொல்லணும். யூசுவலா தமிழ்ல வெளிவந்த சைக்கோபேத் ஸ்டோரியிலேயே ஒரு பெஸ்ட் ஃபிளாஷ்பேக் இருக்கக்கூடிய படங்கள், அதாவது ஏன் அவன் ஒரு சைக்கோபேத்தா மாறான் அப்படின்றதுக்கான ப்ராப்பர் ஃபிளாஷ்பேக் இருக்கக்கூடிய படங்கள் அந்த ஸ்பைடர் ஒண்ணுங்க. தான் பிறந்ததுல இருந்தே மயானத்துல புறத்தடிக்கிறதையும் அதை பார்த்து மக்கள் அழுவுறதையும் பார்த்து வளரக்கூடிய சொடலைக்கு ஒரு கட்டத்துல மக்கள் கதறி அழுவுறதை கேட்டா தான் தூக்கம் வரும் அப்படின்ற நிலைமைக்கே போயிடறான். அப்படி இருக்கும் பொழுதுதான் ஊருக்குள்ள மக்கள் இறக்குறது குறைய ஆரம்பிக்குது. அப்பதாங்க சொடலைக்குள்ள இருக்கக்கூடிய சைக்கோபேத் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்கிறான். மக்கள் அழுவுறதை கேட்டா தான் தூக்கமே வரும் அப்படின்ற நிலைமையில இருக்கக்கூடிய சொடலைக்கு சாவே இல்ல, மக்களே அழுவல அப்படின்னதும் இவனே ஊர்ல இருக்கவங்க எல்லாம் கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். அதுல சுகம் காணவும் ஆரம்பிக்கிறான். தென் அவன் வளர்ந்து பெரியவனானா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்டோரியே இருக்கும். இந்த பிளாஷ்பேக்க அவ்வளவு டீடைலிங்கா படமாக்கி இருந்தாரு ஏஆர் முருகதாஸ். அதுக்கு ஒரு படி மேல இந்த சொடல கேரக்டருக்கு சின்ன வயசு கேரக்டரா பண்ண அந்த பையனும் சரி, அப்புறம் பெரிய வயசு கேரக்டரா பண்ண எஸ்ஜே சூர்யா சாருமே சரி அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுவும் இந்த படம் வந்த டயத்துல எல்லாம் எஸ்ஜே சூர்யா சார் ஒரு 10 வருஷம் கிட்டக்கா ஸ்கிரீன்லயே வராம திரும்ப நடிக்க வந்தப்போ அந்த படம் நடிச்சிருந்தாரு. சோ ரொம்ப நாள் கழிச்சு நடிப்பு அரக்கனோட அரக்கத்தனமான நடிப்பை ஸ்கிரீன்ல பார்க்கும் பொழுது மிரட்டி விட்டு இருந்தாப்ல. இவ்வளவு இருந்தும் இந்த படம் ஃபிளாப் ஆனது காரணம் என்ன தெரியுமா? ஒன்னு யூசுவலான ஒரு சைக்கோபேத் ஸ்டோரி அப்படின்னா அந்த சைக்கோ கேரக்டர் ஒரு ஊருக்குள்ள தான் இருப்பான். அந்த ஊர் மக்களுக்கு தான் அவன் பிரச்சனையா இருப்பான். 1-2 பேர்னு தான் கொலை பண்ணுவான். ஆனா இந்த படத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே கொத்து கொத்தா கொல்றது, ஒரு ஹாஸ்பிட்டலையே தரமட்டமாக்குறதுன்னு ஒரு பேட்மேன் ஜோக்கர் கான்ஃபிளிக்ட்ன்ற மாதிரி அந்த ஊர் மக்களை வில்லன்ட்ட இருந்து காப்பாத்துற ஹீரோ ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. ரேதர் தென் இது ஒரு சைக்கோபேத் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இல்லாம. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ. அதுக்கு மேல அதை பத்தி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எது எப்படி இருந்தாலும் அந்த பிளாஷ்பேக்குக்கும் அதுல அந்த எஸ்ஜே சூர்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் இன்னைக்குமே ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த படத்தை பத்தி நானே நிறைய வாட்டி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பத்தின பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றதெல்லாம் நிறைய இருந்தாலும் இந்த மொத்த கதைக்கும் காரணமா இருக்கக்கூடிய அந்த பிளாஷ்பேக் இருக்குதுல, அதாவது மதுரையில இருக்கக்கூடிய சுருளி ஏன் லண்டனுக்கு போக வேண்டி வருது அப்படின்ற அந்த லைனுக்கான அந்த பிளாஷ்பேக் இருக்குதுல, அது ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். அதாவது ஸ்ரீலங்கால நடந்த போர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் ரிஃப்யூஜிஸா பல கண்ட்ரிக்கு போறாங்க. அப்படி லண்டனுக்கு வரக்கூடிய மக்களுக்கு ப்ராப்பரா விசா பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கெல்லாம் அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி கொடுக்கக்கூடிய வேலையை பாக்குறாங்க சிவதாசன் கேங். அவர் யார் அப்படின்னா அவருமே ஒரு காலகட்டத்துல ரிஃப்யூஜியா வந்தவர். அவரை துரோகத்தால கொல்லக்கூடிய சுருளி சிவதாசியே நம்பி இருந்த ஐஸ்வர்யா கேரக்டர் அதுக்கப்புறமா சின்னதா பழி வாங்குறது அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரி மூவ் ஆகும். குத்திட்டீல அரசியல்ல இதெல்லாம் ஆக்சுவலி இந்த பிளாஷ்பேக்ன்றது ஒரு பக்காவான பிளாஷ்பேக்குங்க. அதுவும் ஸ்ரீலங்கால நடந்த வார பேஸ் பண்ணி வந்த தமிழ் படங்கள் ஒரு சிலது தான் வந்திருக்குது. அப்படி வந்த ஒரு சில படங்களையும் அங்க நடந்த வார கொஞ்சம் தத்ரூபமா படமாக்கின படங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க. ஒரு போர், அந்த போர்ல ரிஃப்யூஜி ஆக்கப்படக்கூடிய அந்த மக்கள் அதுக்கப்புறமா எப்படி படகுல ஏறி லண்டன் வரைக்குமே அவங்க டிராவல் பண்றாங்க. அந்த டிராவல்ல இருக்கக்கூடிய பெயின் சொந்த அண்ணனே ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அப்படின்னு சொல்லி டிராவல் பண்றதுன்னு அந்த பிளாஷ்பேக் இருக்குதுல, அதை ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனா வச்சுட்டாப்ல கார்த்திக் சுப்ராஜ். அப்ப என்னதான் அந்த படத்துல தப்பா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ரிஃப்யூஜியா போகக்கூடிய சிவதாசன் கேங் லண்டன்ல தாதாவா இருக்காங்க அப்படின்னு காட்டின அந்த பாயிண்ட் இருக்குதுல்ல, அதுதான் இந்த படத்துக்கு பெரிய மைனஸ்னே சொல்லணும். இந்த படத்துல என்னதான் ஒரு நல்லது பண்ற தாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் காட்டியிருந்தாலும் பொதுவா ஸ்ரீலங்கான்னு இல்லைங்க, எந்த கண்ட்ரில இருந்தும் இன்னொரு கண்ட்ரிக்கு ரிஃப்யூஜியா போகும்போது அந்த நாட்டுல அப்படி போகக்கூடிய மக்களை ஒரு தப்பான கண்ணோட்டத்துல தான் பாப்பாங்க. நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். நீங்க என்ன நம்ம நாட்டுக்கு வரீங்கன்ற மாதிரி இப்போ இந்த ரீசெண்டா இந்தியன் பீப்புள் ஃபாரின்ல இருக்கதையுமே விரும்பாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றதெல்லாம் பாத்திருப்பீங்க. சோ ஜெனரலாவே இப்படியான ஒரு ஹேட்ரேட் இருக்கும்போது கார்த்திக் சுப்ராஜ் ரிஃப்யூஜியா போறவங்க எல்லாம் அங்க ரவுடிசம் பண்ணிட்டு தாதாவா இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டீரியோ டைப்பை வச்சதுதான் இந்த படத்துக்கு பெரிய மைனஸா இருந்தது. அண்ட் ஹீரோவே துரோகம் பண்றாரு அப்படின்னு ஒர்க் அவுட்டே ஆகாத சீன்ஸ் எல்லாம் வச்சதால இந்த படம் டிசாஸ்டரா அமைஞ்சது. பட் இந்த படத்தோட பிளாஷ்பேக் இருக்குதுல, அது ஒரு சாலிடான பிளாஷ்பேக்குங்க. அதுலயே அந்த ஐஸ்வர்யா அப்புறம் அவங்களுக்கு அண்ணனா ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. அவர் யார் அப்படின்னா அந்த நீலிரான ஒரு படம் வந்ததுல கார்த்திக் சுப்ராஜோட ப்ரொடக்ஷன்ல, அந்த படத்தோட டைரக்டர் அவருமே ஒரு ஸ்ரீலங்கன் தான். இவங்க ரெண்டு பேரும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே நல்லா பண்ணிருந்தாங்க. ஆனா படம் தான் ஒர்க் அவுட் ஆகல. இது வரைக்கும் மொக்க படத்துக்கு நல்ல பிளாஷ்பேக் இருந்த படங்களை தான் பார்த்திருப்போம். ஆனா இந்த படம் இருக்குதுல, இது பிளாஷ்பேக்கே டிஃபரெண்ட் அப்ரோச் பண்ண படங்கள்ல இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸே கொடுக்கலாங்க. எப்படின்னா இந்த படத்துல நீங்க பிளாஷ்பேக் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியாமலே ஒரு பிளாஷ்பேக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. ஊருக்கு நல்ல மாதிரி ஒரு கடையை வச்சுட்டு அதான் பேரலா நடக்கும். அது படம் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். நான்லாம் தியேட்டர்ல இது ஷாக் ஆயிட்டேன். ஒரு சலூன், அந்த சலூன் அந்த ஃப்ரேம்ல காட்டும் போது இது அது
ஐயோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ இவ்வளோ நேரம் நடிப்பா அல்லதா அப்படின்னு கேட்ட மாதிரி இவ்வளோ நேரம் பார்த்தது ஃப்ளாஷ்பேக்கா, இப்படியும் ஃப்ளாஷ்பேக்கை சொல்லலாம்னு காட்டியிருந்தார் பாருங்க அவர். நைட்ல தன்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து வீடு பூந்து திருடுறது, போற இடத்துல யாருனாவது பொண்ணுங்க இருந்தாங்கன்னா அவங்கள ரேப் பண்றது அப்படின்னு இருக்கக்கூடிய செல்வம் என்ற அவனோட ஃப்ரெண்டு. இது இப்படி இருக்க ஒரு கட்டத்துல ஹீரோ மகாராஜா செல்வம் விட்டுட்டு போன செயினை கொடுக்கறதுக்காக போற அதே சமயத்துல செல்வம் போலீஸ்ல மாட்டிடுறதால மகாராஜா தான் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டான் அப்படின்னு நினைச்சு போலீஸ்ல இருந்து வெளியே வந்ததும் மகாராஜாவை பழி வாங்குறேன் அப்படின்ற பேர்ல மகாராஜாவோட பொண்ணை ப்ரூட்டலா ரேப் பண்றதுக்கு இந்த செல்வம் கேரக்டர் காரணமா இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணீங்கன்னா மகாராஜாவோட பொண்ணுன்னு நினைச்சு ரேப் செய்யப்பட்ட அந்த பொண்ணு உண்மையாவே செல்வமோட பொண்ணு தான். இப்போ இந்த கதை இருக்குதுல்ல, அதனால லீனியரா சொல்லிருந்தேன். ஷார்ட்டா பாத்தீங்கன்னா இது ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். மோர் ஓவர் இது கொரியன் படமான ஓல்ட் பாயோட இன்ஸ்பிரேஷனே வைங்களேன். பட் இந்த ஸ்டோரிக்கு ஒரு பிரில்லியன்டான ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாரு இந்த படத்தோட டைரக்டர் நிதிலன். எப்படின்னா பிரசன்ட்ல நடக்கக்கூடிய கதையும் செல்வம் கேரக்டரோட பிளாஷ்பேக் இருக்குதுல்ல, இது ரெண்டையுமே பிளெண்ட் பண்ணி ரெண்டுமே பிரசன்ட்ல நடக்கிற மாதிரி காட்டி, இல்லப்பா நீங்க இவ்வளவு நேரம் பார்த்தது பூராமே பிளாஷ்பேக் அப்படின்னு ரிவீல் பண்ற அந்த பாயிண்ட் இருக்குதுல்ல, ரியல் வாவ் மூமெண்ட்ங்க. இந்த படத்தை இப்ப இந்த கண்டென்ட்டுக்காக ரீவாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்ததோ, அந்த கிளைமேக்ஸை முடிச்சிட்டு வெளியே பொழுது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் இருந்ததோ அதே ஃபீல் கொஞ்சமும் குறையாம இப்போ இந்த ஓடிடில பார்க்கும்போது இருந்தது. நீங்களும் இந்த மகாராஜா பார்த்து ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்படின்னா ஒரு ரீவாட்ச போடுங்க, தரமா இருக்கும். இந்த ஃபிளாஷ்பேக் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் இருக்குதுல்ல, அதாவது நீங்க படம் பூராமே ஃபிளாஷ்பேக்கை தான் அதிகமா பாக்குற மாதிரி இருக்கும். படத்துல இருக்கக்கூடிய ட்விஸ்ட், இமோஷன், அவளையும் அந்த கதைக்கான காரணம் இது எல்லாமே அந்த ஃபிளாஷ்பேக்ல தான் இருக்குன்றப்போ, சோ அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா பிரசன்ட் பண்ணிட முடியும் அப்படின்றப்போ தான் அதையுமே இன்ட்ரெஸ்டிங்கா பிரசன்ட் பண்ணிட முடியும் அப்படின்னு காட்டின படம் தாங்க இந்த விக்ரம் வேதா. இதுல இந்த ஸ்டோரி ஈஸியா ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகணுன்றதுக்காக யூசுவலா நம்ம எல்லாருக்குமே பழக்கப்பட்ட விக்ரமாதித்தன் வேதாளம் கதையோட பேட்டர்ன்ல தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயே பண்ணிருப்பாங்க. அதாவது போலீஸா இருக்கக்கூடிய விக்ரம் படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு என்கவுண்டர் பண்றாப்ல. அந்த என்கவுண்டர்ல இவர் என்கவுண்டர் பண்ணணும்னு நினைக்கிற வேதாவோட தம்பிய ரவுடின்னு நினைச்சு தவறுதலா என்கவுண்டர் பண்ணிடுறாரு. இப்போ இவர் என்கவுண்டர் பண்ணணும்னு நினைக்கிற அந்த வேதா போலீஸ்ல சரண்டர் ஆகி அவனோட தம்பி எவ்வளவு இன்னசென்ட், விக்ரம் கூட இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாம் எவ்வளவு கரப்டடான ஆபீசர்ஸ்னு, இங்க கருப்பு வெள்ளன்னு எதுவுமே கிடையாது, எவ்ரிவன் இஸ் கிரே, அவன் பண்றது அவனுக்கு நியாயம் அப்படின்ற மாதிரி தன்னோட பிஓவில அந்த பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி நிரூபிக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட மிச்ச கதை இருக்கும். சொல்லுங்க சார், நீதான் இப்ப தெளிவா இருக்கு. இது கருப்பு, இது வெள்ளை, இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் போலீஸ், இவன் கிரிமினல். இதுல நீ எங்க கோர்ட்டுக்கு இந்த பக்கமா, கோர்ட்டுக்கு அந்த பக்கமா, இல்ல மொத்த கோடு அடிச்சு எல்லாரும் வட்டத்துக்குள்ள நிக்கிறமா? இப்ப சொல்லு. பிராக்டிகலா பாத்தீங்கன்னா இது ஒரு லீனியரா சொல்ல வேண்டிய கதை தான். ஆனா புஷ்கர் அண்ட் காயத்ரி இந்த படத்தை எங்க இருந்து தொடங்குறாங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல இருந்து. சோ அப்படி பாத்தீங்கன்னா நான் லீனியரா சொல்லும் பொழுது இந்த படத்துல பாதிக்கு மேலக்கா பிளாஷ்பேக் தான் இருக்க போகுது. சோ அதுக்கு ஒரு பிரில்லியன்டான ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாங்க புஷ்கர் அண்ட் காயத்ரி. அண்ட் இந்த படத்தோட சக்சஸ்க்கு இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரு காரணமோ அது போல தான் மேடி அண்ட் விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் முக்கியமா சாம் சிஎஸோட மியூசிக்குமே இதுக்கு ஒரு பிளஸ் தான். டயலாக்ஸை விட்டுட்டீங்களே. படம் பூராமே பிளாஷ்பேக் இருக்கக்கூடிய இந்த பிளாஷ்பேக் ஓரியன்டட் சப்ஜெக்ட் தான் இந்த அநேகனும். ஆக்சுவலி இதை நம்ம பிளாஷ்பேக்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஹீரோயின் மதுமிதா கேரக்டருக்கு தன்னோட முன்ஜென்ம ஞாபகங்கள்லாம் வருது. சோ அவங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு முன்ஜென்ம ஞாபகங்களையும் கதையா சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட படத்தோட மெயினான போர்ஷன்ஸ் எல்லாம் இந்த முன்ஜென்ம ஞாபகங்களா இருந்தாலும் சினிமேட்டிக் டைம்ல நம்ம அதை பிளாஷ்பேக்கா கன்சிடர் பண்ணிப்போம். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல ஒரு 3 முன்ஜென்ம கதைகள் இருக்குங்க. ஓபன் பண்ணும் பொழுதே பர்மால ஒரு ஸ்டோரி ஓபன் பண்றாங்க. சோ அதை நாம பிளாஷ்பேக்னே தெரியாமலே பாத்துட்டு இருப்போம். தென் இன்டர்வலுக்கு அப்புறமா காலின்ற ஒரு கேரக்டரோட கதையை சொல்லுவாங்க. சரிப்பா அப்படி பார்த்தா 2 ஸ்டோரி தானே வருது, 3 எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த ரோஜா கடலைன்னு ஒரு சாங் வரும்ல, அந்த சாங்ல ஒரு ராஜா காலத்து முன்ஜென்ம ஸ்டோரியை சொல்லிட்டு இருப்பாரு கேவியானந்த் சார். பாட்டுக்குள்ள வச்சிருவாங்க. A few moments later. எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு பிளாஷ்பேக்கே ஒரு சாங்ல கன்வே பண்ணிட்டு போன ஒரே படம் இதுவா தாங்க இருக்கும். உங்களுக்கு எல்லாம் வேற எதுனா படம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. சோ இந்த 3 ஸ்டோரியுமே பாத்துக்கிட்டீங்கன்னா 3 படம்ன்ற மாதிரி, ஏன்னா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தனி படமாவே எடுத்துடலாம். சோ யூசுவலா ஒரு பிளாஷ்பேக்னது ஐயோ பிளாஷ்பேக் போறாங்களா அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் சலிச்சுக்கிற இந்த சமயத்துல மனுஷன் 3 பிளாஷ்பேக், அதுவும் ஒவ்வொரு பிளாஷ்பேக்குக்கும் ஒரு ஸ்டார்ட் இருக்கும், ஒரு மிட் இருக்கும், ஒரு எண்ட் இருக்கும்னு தனித்தனி கதையாவே 3 பிளாஷ்பேக்க சொல்லிட்டு இருப்பாரு. அதுவும் எங்கேயுமே போர் அடிச்சிருக்காது. அதுதாங்க கேவியானந்த் சார் ரைட்டிங்ன்றது. நீங்கள் இந்த ஃப்ளாஷ்பேக்கு எத்தனை படத்தை வேணாலும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து வரலாம். முழு படமுமே ஃப்ளாஷ்பேக்காக இருந்து பார்த்துருக்கீங்களா? முழு படமும். அதாவது நிகழ்காலத்தில் நடக்கிறது வந்து மிஞ்சி போனால் அந்த மொத்த 3 மணி நேரம் படத்தில் ஒரு 5 நிமிஷம் தான் வரும். எப்போ ஸ்டார்டிங்கும் கிளைமேக்ஸும் நடுவில் மொத்த படம் இன்டர்வலு, ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸு, லொசுக்கு எல்லாமே ஃப்ளாஷ்பேக். எல்லாமே ஃப்ளாஷ்பேக். 3 hours படத்தில் 2 hours 50 minutes ஃப்ளாஷ்பேக். 10 minutes தான் ரியல் ஃபுட்டேஜ். அந்த 10 minutesல 3 நிமிஷம்
டைட்டிலு அப்புறம் எண்டு டைட்டிலு 3 நிமிஷம்னா அதில் ஒரு 6 நிமிஷம் போயிடும். 5 நிமிஷம் ரியல் ஃபுட்டேஜை வச்சுக்கிட்டு மொத்த படத்தையும் ஃப்ளாஷ்பேக்கில் சொன்னது நம்ம தேவாரா. ஸ்டார்டிங்கில் குபுன்னு வருவாங்க, பிரகாஷ்ராஜ் கதை சொல்ல ஆரம்பிப்பாரு பாருங்க, கதைக்குள்ளே தான் ஹீரோவே வருவார். மொத்தமும் ஃப்ளாஷ்பேக்கு. கடைசியில் தான் நமக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் ரியலைஸ் ஆகும், ஆமாம் இவர் கதை சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல அப்படின்னு. எனக்கு டக்குன்னு தேவாரா ஞாபகம் வந்தது. இப்படி நீங்கள் மொத்தமே ஃப்ளாஷ்பேக் தாங்க அப்படிங்கிற மாதிரி படம் ஏதாவது ஞாபகத்தில் வந்துச்சுன்னா சொல்லுங்கள். எனக்கு டக்குன்னு தேவாரா ஞாபகம் வந்தது. ஃபிளாஷ்பேக்கை இப்படியும் சொல்லலாமா அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தாங்க இந்த தடம். ஒரு கொலை நடந்துருது, அந்த கொலையை பண்ணது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ல ஒருத்தன் தான். இப்போ இந்த 2 பேர்ல யார் அந்த கொலையை பண்ணது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். மோரோவர் இப்போ இந்த 2 பேர்ல யாரு சொல்ற ஃபிளாஷ்பேக் கரெக்ட், யாரு மெனிபுலேட்டட் ஃபிளாஷ்பேக் சொல்றா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதுதாங்க இந்த படத்தோட கதை. எனக்கு இப்போ என்னதான் ஆப்ஷன் அதை சொல்லு. கொலை அந்த 2 பேர்ல ஒருத்தன் தான் பண்ணானா? சந்தேகமே இல்லை. அப்போ 2 பேர்ல ஒருத்தன் பொய் சொல்றான். எழில ஞாயிற்றுக்கிழமை புக் பண்ண மாதிரி எழுதிக்க. இன்னைக்கு வெள்ளி, சனி, ஞாயிறு 2 நாள் டைம். திங்கக்கிழமை இவங்களுக்கு கோர்ட்டில் ப்ளீஸ் பண்ணணும். அதுக்குள்ள செல்ஃபில் இருக்கிறது அவனா இவனாங்கிறத கண்டுபிடி. மகிழ் திருமேனியோடைய படங்கள்லயே பெஸ்ட் ரைட்டிங் உள்ள படம் எதுன்னு கேட்டீங்கன்னா நான் இதை தான் சொல்லுவேன். இந்த ஃபிளாஷ்பேக்ல இருக்கக்கூடிய இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஒரே விஷயத்தை தான் 2 பேரும் சொல்ல போறாங்க. சோ அந்த ஃபிளாஷ்பேக் குள்ளார ஒரு ரேஷமன் எஃபெக்ட் இருக்கும். அது போக அவங்க 2 பேரும் பர்சனலி அவங்க யாரு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய லவ், இது எல்லாத்தையும் சொல்ற மாதிரி தான் இருக்கும். பட் இது எங்கேயுமே போர் அடிச்சிடாம தன்னோட லவ்வரை கொண்டவன பழி வாங்குற ஹீரோ இந்த ஒரே ஒரு சின்ன லைனை வச்சுக்கிட்டு அதை எவ்வளவுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிட முடியுமோ அந்த அளவுக்கு சீட்டேஜ் சஸ்பென்ஸ் கொடுத்திருந்தாப்ல மகிழ் திருமேனி. தமிழ் சினிமால வந்த கிரைம் த்ரில்லர் மூவிஸ்லயே டில் டேட் வரைக்கும் பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் மூவி எதுன்னு கேட்டீங்கன்னா நான் இந்த படத்துக்கு தாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இது இந்த டைரக்டரோட முதலாவது படம். லிமிடெட் ரிசோர்சஸ், எஸ்டாப்லிஷ்ட் ஆர்டிஸ்ட்ன்றது கிடையாது, ஓன் ப்ரொடக்ஷன். மோர் ஓவர் ஒரு கொலை நடந்துருச்சு, அதை இன்வெஸ்டிகேட் பண்ண வரக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசர். சோ ஃபிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்ற ஒரு யூசுவலான ஃபார்மட் தான். பட் இந்த ஃபிளாஷ்பேக் குள்ளார ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி இருக்கும். அதுக்குள்ள ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல கதையை சொல்றதுன்னு ஒரு ரேஷமன் எஃபெக்ட் இருக்கும்னு ஜஸ்ட் என்ன நடந்துச்சு தெரியுமான்னு ஒரு யூசுவல் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னு இல்லாம இந்த ஃபிளாஷ்பேக்கை இன்ட்ரெஸ்டிங்கா பிரசன்ட் பண்ண விதமும் அண்ட் கிளைமாக்ஸ்ல வரக்கூடிய ட்விஸ்ட் தான் இந்த படத்தோட பிளஸ்ஸே. ஒரே நாள்ல ஒரு மிஸ்டேக் கேஸ் அண்ட் ஒரு கோல்ட் பிளட்டட் மர்டர் அண்ட் ஒரு பிளான்ட் ஆக்சிடென்ட், இதெல்லாம் ஒரே லொகேஷன்ல நடந்தது. இதுல எத்தனை பேர் இன்வால்வ்? 16. அண்ட் இதெல்லாம் நடந்த டைம் ஸ்பேன் 16 hours. ஃப்ரீக்கி கோஇன்சிடென்ஸ். ஆக்சுவலி இது கார்த்திக் நாராயணனோட டெபியூ படம். இந்த படம் பண்ணும்போது he was 20 நினைக்கிறேன். சோ ஒரு 20 வயசுல இவ்வளவு நல்ல ஒரு மேக்கிங்கோட ஒரு பெஸ்டான ஸ்கிரீன் பிளேல ஒரு படம் பண்ணியிருந்தாரு. பட் இந்த படத்துக்கு அப்புறமா கார்த்திக் நாராயணன் இப்படிப்பட்ட படமே பண்ணலன்றதுதான் ஒரு கவலைக்குரிய விடயம். கார்த்திக் நாராயணன் ப்ரோ கம்பேக் கொடு ப்ரோ. கம்பேக். இப்போதான் வந்து இந்த ஃபேக் ஃபிளாஷ்பேக்னு லோகேஷா போட்டு அச்சின்னு இருக்கும். ஆனா இந்த ஃபேக் ஃபிளாஷ்பேக்குக்கெல்லாம் தலைமை யாரு தெரியுமா? பீட்சா தான். இந்த படமே ஒரு ஹாரர் பேய் படம் அப்படின்னு தான் பிராண்ட் பண்ணப்பட்டது. அதுக்கு ஏத்த மாதிரி படத்தோட முக்கால்வாசி போர்ஷன் ஒரு பேய் படமா தான் இருக்கும். ஆனா கிளைமேக்ஸ்ல வந்துட்டு இவ்வளவு நேரம் நீங்க பாத்தீங்கல்ல, அது ஃபேக், அது பொய், ஹீரோ பரப்பி விட்ட கட்டுக்கதை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு ஏத்துக்கிற மாதிரி சொல்லுங்க. பீட்சா பசிறதுக்குள்ள மாட்டிக்கிட்டேனா வண்டி பேக் என்னாச்சுன்னு கேட்பாங்க. என்ன சொல்லலாம்? அவனுக்கு நம்புற மாதிரி ஒரு கதை சொல்லி எஸ்கேப் ஆகணும். பேய் கதை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு. உன் பாஸ்க்கு ஆவி, பேய், பிசாஸ். என்னோட நாவல் நீ படிச்சிருக்கேன்ல, அதுல உன் பாஸ், அவரோட பொண்ணு, ஏதாச்சும் ஒரு பங்களா, எல்லாத்தையும் கலந்து நம்புற மாதிரி ஒரு கதை சொல்லு. ஆக்சுவலி இந்த ஃபிளாஷ்பேக்கே ஃபேக்ன்றது தான் இந்த படத்தோட ட்விஸ்டாவே இருந்தாலும் இந்த படம் வந்தப்போ எப்போ 2012ல அப்போ இது ஒரு ஃப்ரெஷ்ஷான ட்விஸ்டா இருந்ததால அதனாலேயே இந்த படம் பேசப்பட்டுச்சு, ஓடிச்சு. ஆக்சுவலி இதே பேட்டர்னை தான் இசை படத்துல எஸ்ஜே சூர்யாவுமே ட்ரை பண்ணியிருந்தாரு. ஆனா அவர் இன்ட்ரெஸ்டிங்கா உன்னை கொண்டு போய் கிளைமேக்ஸ்ல இதெல்லாம் கனவுப்பா அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா கிளைமேக்ஸே இல்லாம படத்தை முடிச்சதால இசை படத்தப்போ இந்த ட்விஸ்ட் கொஞ்சம் விமர்சிக்கப்பட்டுச்சு. கனவு என்ன லாஜிக்கோடயா வரும், சின்ன சின்ன லாஜிக் ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யுது, அதெல்லாம் சரி பண்ணணும். சரி பண்ணிட்டு முக்கியமா ஒரு நல்ல கிளைமேக்ஸ் ஒன்று பிடிச்சேன்னு வச்சுக்கோயேன், இதே ஒரு சூப்பர் படமா எடுத்துடலான்னு இருக்கேன். சூப்பர் கிளைமேக்ஸ். சோ ஒரு முக்க படத்துக்கு நல்ல ஃபிளாஷ்பேக் ஓரியன்டட் ஃபிலிம்ஸாவே இருந்தாலும் அதுலயுமே இன்ட்ரெஸ்டிங்கா டிஃபரெண்டா பிரசன்ட் பண்ண விதம் அண்ட் ஃபைனலா நான் அதர் தேன் ஃபேக் ஃபிளாஷ்பேக் இதெல்லாம் பார்த்தோம்ல. சோ ஒரு ஃபிளாஷ்பேக் எப்படியெல்லாம் ஒரு படத்தை அஃபெக்ட் பண்ணுது பாருங்களேன். பிகாஸ் தமிழ் சினிமாலயே ட்ரெடிஷனல் மெத்தட்ல, அதாவது இன்டர்வலுக்கு அப்புறமா ஒரு ஃபிளாஷ்பேக் போறதுன்னு பெஸ்ட் ஃபிளாஷ்பேக் கொடுத்த படங்கள் நிறையவே இருக்குதுங்க. பாஷா, மெர்சல், வடசென்னை, கத்தி, இமைக்கா நொடிகள் எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டே போலாம். ஏன்னா அவ்வளவு நல்ல ஃபிளாஷ்பேக் கொடுத்த நல்ல படங்கள்லாம் இருக்குது. அதுலயும் இந்த பாட்ஷா இருக்குதுல, அதுதான் ஒரு படத்துல
எப்படி ஒரு ஃபிளாஷ்பேக்கை வைக்கணும்ன்றதுக்கான டிக்ஷனரினே நினைக்கிறேன் தமிழ் படங்கள்ல. பிகாஸ் ஒரு ஃபிளாஷ்பேக்கை வைக்கும் பொழுது அதை வாண்டடா கொண்டு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு உள்ள திணிக்கும் பொழுது அது யூசுவலாவே ஆடியன்ஸுக்கு ஒரு போரான ஃபீலை தான் கொண்டு வரும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா விஸ்வாசம் படத்துல ட்ரெயின்ல போயிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்த பங்காளி நீ அப்படின்னு ஃபிளாஷ்பேக் போயிருவாங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல ஆடியன்ஸுக்கு தூக்குதல்ன்றது யாரு, அவருடைய ஃபிளாஷ்பேக் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு அப்படின்றதெல்லாம் தேவையே கிடையாது. பட் வாண்டடா ரைட்டர் என்ன பண்றாப்லன்னா அந்த ஃபிளாஷ்பேக்கை திணிக்கிறாப்ல. வேறஸ் அப்படியே பாட்ஷா படத்தை பாத்துக்கிட்டீங்கன்னா சாதாரணமா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு எந்த வம்பு துமுக்கு போகாம இருக்கக்கூடிய ஹீரோ டிஐஜி பார்க்கும்போது இல்லையே இவன் மாணிக்கம் கிடையாது இவன் பாட்ஷா மாதிரி இருக்கானே அப்படின்னு தோணும் பொழுது கட் பண்ணி நெகட்டிவ்ல ஒன்னு காட்டுறாங்க. இப்போ அப்படியே இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா மாணிக்கத்தோட தங்கச்சிக்கு காலேஜ் சீட் கிடைக்காது. சோ என்ன பேசுறாங்கன்றது நமக்கு கேட்காது ஏன்னா மியூட்ல காட்டுறாங்க. ஆனா வெளிய இருந்து பார்க்கும்போது திமிரா பேசிக்கிட்டு இருந்த காலேஜோட சேர்மன் கால்ல விழுந்து சீட்டை கொடுக்குறாரு. இப்படி சின்ன சின்னதா கியூரியாசிட்டியை ஏத்தி அந்த இன்டர்வல்ல வில்லன் எல்லாம் அடிச்சு போட்டு நிக்கும் பொழுது ஆடியன்ஸ்க்குலாம் ஐயோ யார் இவரு அப்படி என்னதான் பண்ணிட்டாரு இவரோட ஃபிளாஷ்பேக் என்ன அப்படின்னு ஆடியன்ஸா கேட்கும் பொழுது அந்த ஃபிளாஷ்பேக்கை ஓபன் பண்ணுவாங்க. சோ நீங்கலாம் ட்ரெடிஷனல் மெத்தட்ல தான் ஒரு ஃபிளாஷ்பேக்கை சொல்ல போறீங்கன்னா வாண்டடா அந்த ஃபிளாஷ்பேக்கை திணிக்கிறத விட இப்படி சொல்றது இன்னுமே கன்வின்சிங்கா இருக்கும். வந்து பாம்பே ஸ்டோரி, பாம்பேயோட லைஃப், அங்கேருந்து இன்னொரு பாஷா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு டான் ஆகி சொல்றது குரோனாலஜிக்கல் கதை. இப்படி கதையா சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கான், நார்மலா இருக்கான், எல்லாருபடி அவனும் ஒரு பயந்தாங்கொழி, அங்க சண்டை போடக்கூடாது, நம்மளாச்சும் நம்ம லைஃப் வாழணும் இருக்கும். சடனா பார்த்தா அவனுக்கு அவன் தம்பி போலீஸ் ஜாப் கிடைக்கிறது பார்த்தா அந்த டிஐஜி இவனுக்கு தெரியும். அங்க ஆடியன்ஸ்டா ஏதோ ஃபிளாஷ் கட்ஸ்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல ஏதோ இருக்கு, ஏதோ நடக்கிறது, சம்திங் இன் பாஸ்ட் நம்ம ஒரு சின்ன டீசர் மாதிரி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு தங்கச்சிக்கு சீட்டு கிடைக்கல மெடிக்கல்ல உள்ள போய் கதவை சாத்திட்டு கிளாஸ் டோர் பின்னாடி ஏதோ பேசுறேன், என்ன பேசுறான்னு தெரியாது. எனக்கு என் பேர் மாணிக்கா, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு மட்டும் தான் சொல்றாங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னா உண்மை சொன்னேன், அவ்வளவுதான். இது வந்து டீசரா மாதிரி வரும் உங்களுக்கு எல்லாமே. ஒரு டீசர் வரும்போது யூ ஃபீல் மை காட் ஈஸி வாட் இஸ் இ. ஸோ இப்போ நான் சொல்கிற விதம் தான் இது. நான் இப்போ சொல்லும் போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. இதே வந்து நான் ஃபஸ்ட்டு நார்மலாக சொல்லும் போது வேற மாதிரி இருந்திருக்கு. இப்போ நான் இப்படி சொல்லும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. பட் என்ன ஆயிருச்சுன்னா இந்த பாட்ஷா படத்துக்கு அப்புறமா இதே பேட்டர்ன்ல தமிழ் சினிமால நிறைய படம் வந்துருச்சுங்க. சோ இப்போலாம் நான் லீனியரா ஒரு ஸ்டோரியை சொல்லணும்னாலே அதுல பிளாஷ்பேக்ன்ற ஒண்ணு கண்டிப்பா இருக்கதான் போகுது. சோ அதை எந்த அளவுக்கு டிஃபரெண்டா பிரசன்ட் பண்ணலாம் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் நம்ம முன்னாடி பார்த்த படங்கள்லாம். சோ ஒரு சாதாரண பிளாஷ்பேக் அதுக்குள்ளார எவ்வளவு விஷயம் இருக்குது பாருங்க. சரிங்க, பிளாஷ்பேக்னு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய படம் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நல்லா இருக்கு பிளாஷ்பேக், இவ்வளவு பிளாஷ்பேக் இருக்கா? இப்போ இன்னொரு வீடியோ பண்ணலாம், ஃப்ளாஷ்பேக்கே இல்லாத படங்கள். ஏதோ ஒரு வகையில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்கத்தான் செய்யல. ஃப்ளாஷ்பேக்கே இல்லாத படங்கள் சுந்தரா டிராவல் சொல்லலாம். என்ன இருக்கு? அவங்களோட அம்மா சாகிறது. ஆமா, அதுலயே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் இருக்கு. ஃப்ளாஷ்பேக்கே இல்லாத படம் சொல்லுங்க பாப்போம். சந்திரமுகில கூட ஃப்ளாஷ்பேக் இருக்கு. அவர் கிளைமேக்ஸ்ல ஜோதிகாட கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஃப்ளாஷ்பேக்கே இல்லாத கதை. நீங்க எனக்கு டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது. எந்திரன் டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது. நல்லா இருக்கு. அவங்கள அப்புறம் வந்து சந்திக்கிறேன். பாய்.